ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மேன் டு மிஷன் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க மாஸ்டர் மூவியில் ஒரு பிக் எடுத்து சினிமாட்டிக் இன்ட்ரோ எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சினிமாட்டிக் இன்ட்ரோ நான் ஃபுல்லாக மொபைல் அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணேன். மொபைல் ஃபோனில் பிக்சல் ஆப் அப்புறமேட்டு kinemaster அப்படின்னு சொல்லி 2 அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நான் இந்த சினிமாட்டிக் இன்ட்ரோ மேக் பண்ணேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க சினிமாட்டிக் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் சினிமாட்டிக் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இந்த சினிமாட்டிக் இன்ட்ரோ நான் பிக்சரில் அப்புறமேட்டு kinemaster அப்ளிகேஷன் மூலிமா பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிக்சல் ஆப் அப்ளிகேஷனும் kinemaster அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிக்சலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஒரு பிக்சரை இம்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ளஸ் பட்டனில் கேலரியிலேருந்து ஒரு இமேஜ் நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இதுதான் அந்த இமேஜ். நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்குங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை ஃபுல் சைஸ் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் அந்த கீழே இருந்து 4th ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லி 2nd ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு டைமண்ட் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் எரேஸ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டு நம்மளுக்கு பிளாக் கலர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதை ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் நாம் மேலே வந்து லேயர் பட்டன் ஒன்று இருக்கும், அந்த லேயர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்னு சொல்லி கீழே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த பிஎன்ஜி மட்டும் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் ஷேர் பண்ணி அதை ஃபார்மேட் வந்து பிஎன்ஜியே வச்சுக்கோங்க. டைமென்ஷன் வந்து அல்ட்ரா வச்சுட்டு நம்ம அதை சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த இமேஜ் நம்ம சேவ் ஆகிடும். இந்த சேவ் பண்ண இமேஜ் தான் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இமேஜ் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி இமேஜ் சைஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து வித்தும் ஹைட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3264, ஹைட் வந்து 1836 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த இமேஜை நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க அந்த இமேஜோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பிக் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டுக்கு. இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறமேட்டு இது கொஞ்சம் ஃபில் ஆகிருக்கும். இது நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம் அந்த லேயருக்கு. அதனால ரிலேட்டிவ் சைஸ்ன்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வித்து வந்து 75% தான் ஃபில் ஆகிருக்கு. இது நம்ம 100% கொடுத்தோம் அப்படின்னா ஹோலாக ஃபில் ஆகிடும். இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இமேஜை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கேலரியிலேருந்து ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம சேவ் பண்ண அதே இமேஜ் தான் அது. இப்போ நான் அது ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இது நம்ம கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா சின்னதாக வந்துடும். இதை நான் வந்து நம்ம சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், சென்ட்ரல் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த இமேஜோட கலர் சேஞ்ச் பண்ணோம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம்னா கலர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அப்படி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகலைன்னா இங்கே ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ரெட் கலர் சேஞ்ச் ஆகிடும். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போனால் எம்பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே எம்பாஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இன்டென்சிட்டி ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அப்புறம் பெவல்ஸ் வந்து 40 இருக்கும், அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 10 இருந்ததுன்னா போதும், 10 ஆர் அந்த ரிலேட்டிவ் சம்திங் இருந்தாலும் போதும். நான் 30 வச்சுருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இதில் ஷேடோ ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக நான் ஷேடோவாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு 3D ஷேப்பில் இருக்கணும். நம்மளுக்கு பார்க்குறப்ப கொஞ்சம் 3Dயாக இருக்க மாதிரி இருக்கும். பின்னாடி பேக்ரவுண்ட் ஷேடோஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது பார்க்குறப்ப 3Dயில் இருக்க மாதிரி தோணும். அதனால தான் இதை நான் எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிட்டு ஆஃப்செட் ஒய் இருக்குது பார்த்தீங்களா, 3rd ஆப்ஷன், அதை கொஞ்சம் நான் வந்து கீழே கொண்டு வந்துக்கிறேன். பிளர் ரேடியஸ் வந்து ஒரு 13 வச்சுருக்கேன். இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். இப்போ லேயர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் மேலே வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை மேலே ஃபஸ்ட் ஆப்ஷன் காப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா
நம்மளுக்கு இன்னொரு லேயர் வந்திருக்கும். அதே லேயர் வந்து இன்னொரு டைம் வந்திருக்கும், டூப்ளிகேட் ஆகி வந்திருக்கும். டூப்ளிகேட் அந்த லேயர் நான் வந்து கீழே வச்சுட்டு சென்டர் அலைன் பண்ணுறேன். ரிலேட்டிவ் பொசிஷன் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன், இங்கே செகண்ட் ஆப்ஷன், நடுவில் இருக்கிற 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் அலைன் ஆகிடும். ஓகே கொடுத்துக்கிறோம். அதே போல் ஷேடோ போயிட்டு பிளர் ஆஃப்செட் ஒய் வந்து இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். க்ரே கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஆஃப்செட் ஒய் வந்து கொஞ்சம் 56 வச்சுட்டு நான் பிளர் ரேடியஸ் வந்து ஓரளவு வைக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு மேலே இருக்க அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி அதே போல் இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அதை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ரிலேட்டிவ் ஆப்ஷன் போயிட்டு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் சென்டர் அலைன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷேடோ பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து இப்போ சூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் சூஸ் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்லைடர் வந்து மூவ் பண்ணி சென்டர் அலைன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஆஃப்செட் ஒய் இருக்குது பார்த்திங்கன்னா, அது கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. இந்த ரேஞ்சுக்கு பக்கம் கொண்டு போயிட்டு பிளர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் வைக்கிறேன் நான். இந்த 12 இருந்ததுன்னா போதும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம க்ரியேட் பண்ண எல்லா லேயரையுமே நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். 1 2 3 4 4 லேயர் இருக்குது. அந்த 4 லேயரையுமே மெர்ஜ் பண்ண போகிறேன். கீழே இருந்து தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த மெர்ஜ் ஆப்ஷன். இது ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு மெர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். மெர்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுக்கு இப்போ மெர்ஜ் ஆகிடுச்சு. மெர்ஜ் ஆனது அப்புறமேட்டு எரேஸ் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே இருக்க அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு டாலரன்ஸ் வந்து நான் வந்து ஒரு 13 வச்சுருக்கேன். 13 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இமேஜை நான் சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போனால், ஃபார்மேட் வந்து PNG தான் இருக்கணும், வேறு எதாவது வச்சுருந்தீங்க. PNG வச்சுட்டு கஸ்டமாக இருக்கிறத வந்து அல்ட்ராவாக வச்சு சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ண இந்த இமேஜ் தான் நம்ம வந்து கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணி கிளிக் பண்ண போகிறோம். இப்போ வாங்க கைன்மாஸ்டருக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ராஜெக்டோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16:9 இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ 16:9 இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ மீடியா போயிட்டு மீடியாவோட பேக்ரவுண்டை வந்து நான் பிளாக் கலர் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வச்சு நான் ஓகே கொடுத்துக்கிறேன். லேயர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு மீடியா போய்க்கிங்க. மீடியாவில் வந்து இப்போ நம்ம பிக்சல் ஆப்லேருந்து எடிட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் இப்போ நான் எடிட் பண்ண இமேஜ். அந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட டூரேஷனும் 10 செகண்ட் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட கலர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்குது. அதனால் அந்த கலர் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதனால் மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு அதில் M03 அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் ஆப்ஷன், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லேயர் ஆப்ஷன் போயிருக்குங்க. லேயர் ஆப்ஷனில் மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போனதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு நியூ பிக்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க ஃபைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இது நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இது ஃபுல்லாக இது டியூரேஷன் வந்து 10 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. கீழே இருக்க அந்த நம்ம எடிட் பண்ண இம்போர்ட் பண்ணோம்ல அந்த விஜய் பிக்கு, அதை எடுத்து பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே இருக்க லேயர் வந்து மேலே வந்துடணும் உங்களுக்கு. இப்போது இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம இப்போ அனிமேஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இங்கே கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா வெப்சைட்டில், அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கீ ஃப்ரேம் இப்படி இருக்கணும். எண்டிங் போகிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த அளவு வந்து இருக்கணும். இதுதான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே வேவாக வர்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் நான் இம்போர்ட் பண்ணுறேன். மீடியா போயிட்டு நியூ பிக்சர்ஸ், இதே போல் இன்னொரு லேயரு. இந்த லேயரும் அப்படியே ஃபுல்லாக நான் வந்து டியூரேஷன் வச்சுக்கிறேன். அதே போல் விஜய் பிக் சூஸ் பண்ணிக்கிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே இருக்க அந்த லேயரை இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இங்கே எண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு இந்த கீ ஃப்ரேம் வந்து இங்கே வர்ற மாதிரி வச்சுட்டு
ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். பட் இருந்தாலும் அந்த கலர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் போயிட்டு இதை நம்ம ஓவர்லேவாக சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில்வர் எஃபெக்ட் கிடச்சிருக்கும். இந்த சில்வரில் வந்து லைட் அடித்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. சூப்பர். இதுக்கப்புறமேட்டு இன்னொரு லேயர் நான் இம்போர்ட் பண்ணுறேன். மீடியா போயிட்டு பிக்சர்ஸ், இதுதான் அந்த வீடியோ லேயரு. இந்த வீடியோ லேயரில் தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த சைஸ்க்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் இருந்து இந்த ரைட் சைடு மட்டும் ட்ரிம் பண்ணிவிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இது மறைச்சிடுச்சு அந்த வீடியோ. ஸோ அதனால் அந்த ஸ்மோக் ஓவரில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் வந்து நம்மளுக்கு சாஃப்ட் லைட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் லைட் மாதிரி பின்னாடி வந்து ஆக்ட் ஆகும். முன்னாடி இருக்க அந்த மாஸ்டர் அப்படின்ற அந்த பிக்கோட சில்வரில் செக்ஷன் வந்து நம்மளுக்கு நீட்டாக தெரியும். இப்போ இந்த லேயர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி மீடியா போயிட்டு இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன், அதாவது மேலேயும் கீழேயும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்க மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வச்சு ஓகே கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீனையும் நம்ம ஃபுல்லாக வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டான ஒரு சினிமாட்டிக் இன்ட்ரோ கிடச்சிருக்கு. இந்த சினிமாட்டிக் இன்ட்ரோவில் நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மாஸ்டர் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ஆடியோவை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட்டிங் another வீடியோ. பாய்.